ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து அடிமேல் அடி இடிமேல் இடிங்கிற மாதிரி மல்லியோட லைஃப்பில் வந்து விழுந்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மல்லி நல்லது தான் பண்ணுறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ஏன் எல்லாமே கெடுதலாக வருது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கலங்கலாக இருக்குது. எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஆனால் உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் தான் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நினச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அண்ட் தென் ரேணுகா அவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் கதிரேஷன் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. மல்லியை வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி தான் வந்து ப்ரோமோல கூட காமிக்கிறாங்க. மல்லிக்கு தேங்க் பண்றாங்க, ரொம்பவே வந்து பேசுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரேணுகா வந்து பாக்குறது மட்டும் இல்லாம விஜயோட கைப்பிடிச்சு பேசுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் காமிக்கதான் செஞ்சாங்க. விஜயை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரேணுகாவை எப்படியோ அங்க அனுப்பி விட்டுட்டாங்கன்னா மல்லி அண்ட் விஜயோட வாழ்க்கை வந்து நல்லதா முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில கொத்தோட புடுங்கிட்டு போற மாதிரி விஜயும் கையோட கூட்டிட்டு போறதா தான் பிளானும் இருக்கு. ஸோ அதுதான் ப்ரோமோலையும் காமிக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி அவங்கள வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பேசுறது. இப்போ கொஞ்ச நாள் மட்டும் நான் அவளை பார்த்துக்கிறேன், என்னோட சொத்தே போனாலும் சரி என் பொண்ணை நான் சரி பண்ணிடுவேன் மாப்பிள்ள, ஆனா அது வரைக்குமாவது நீங்க எங்க வீட்டுல இருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கெஞ்சி கேட்கற மாதிரி அவ கையை பிடிச்சி கேட்கறது. அண்ட் தென் வந்து அது மட்டும் இல்லாம நிஷாவையும் வந்து சொல்றதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதான் செய்யறாரு. ஸோ இவர் என்ன பண்றதுன்னே தெரியாம தகச்சு போய் தான் மல்லியோட மூஞ்சியுமே பாக்குறாரு. மல்லியும் வந்து இந்த டயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை குமிஞ்சு தான் நின்றுட்டு இருக்காங்க. பாவமா இருக்கானா பாக்கறதுக்கு. அவங்களே அவங்களோட தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கடைசியில வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி தான் அவங்களோட லைஃபும் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்க போய் ஆர்த்தி எடுக்கும் போதாவது மல்லிய விஜயாவது கூப்பிட்டுக்கலாம், வா மல்லி நீயும் வந்து நில்லுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒதுக்கி வச்ச மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயும் அண்ட் ரேணுகா அந்த வெண்பா குட்டி 3 பேரை மட்டும்தான் வந்து நிஷா ஆர்த்தி எடுக்கிறாங்க. அந்த ஆர்த்தி தட்டை வந்து வெளியில ஊத்துனதுக்கு அப்புறமும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. ஸோ இதை எப்படிதான் அவங்க டாலரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாம அடுத்த செக் பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜிக்கு தெரிய வந்துருது அதாவது ரேணுகா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன வந்து பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.